உண்மை செய்திகளை உங்கள் உள்ளங்கையில் தருவது தினத்தகவல் செய்திக்களம். தினத்தகவல் வழங்கும் தகவல் நேரம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் நேசப்பிரபு மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த சம்பவத்தை தமிழகமெங்கும் உள்ள பத்திரிகையாளர்கள் கண்டன குரல் எழுப்பி வருகிறார்கள். அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக தென்னிந்திய பத்திரிகையாளர் மன்றத்தின் மாநில தலைவர் நாகராஜன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் செய்தியாளர் நவசக்தி கலந்து கொண்டு கண்டன எழுச்சி உரையாற்றினார். பங்கேற்றிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைந்திருப்போம். ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நடக்கவில்லை. 2 குற்றவாளிகளை கைது செய்திருக்கிறீர்கள். 2 குற்றவாளிகளும் வலிக்கு விழுந்திருக்கிறார்கள். கால்களில் கட்டுகளோடு மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது. ஆனாலும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சமூக விரோதிகளை அவர்கள் வெறும் கூலிப்படையினர். இந்த கூலிப்படையினரை ஏவிவிட்டு ஜனநாயகத்துடைய 4வது துணைய பத்திரிகையாளர்களை தாக்கி எப்படியாவது கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று செயல்பட்ட அந்த விஷ சக்திகளை, அந்த ஜனநாயக விரோத சக்திகளை விரைவாக ஒட்டுமொத்தமாக கைது செய்து இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தும் நீங்கள் கொண்டு வந்து முன்னால் நிறுத்தி அவர்களுக்கு கடுமையான தண்டனையை வாங்கி கொடுக்கும் போதுதான் ஜனநாயகத்துடைய 4வது தூண் ஓங்கி நிற்கும், பத்திரிகையாளருடைய குரலும் ஓங்கி நிற்கும். இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களும் இன்றைக்கு நேசப்பிரபுவுக்காக சாலையில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் தற்போது அமைதியான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் நேசப்பிரபுவை போல இன்னொரு சம்பவம் சமூக விரோதிகளாலோ இன்றைக்கு காவல்துறையை போன்ற ஒரு நண்பர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் அப்பேற்பட்ட காவல்துறைக்கே இன்றைக்கு சமூக விரோதிகள் அச்சுறுத்தல் ஏற்படுகிறது. ஆனால் ஜனநாயகத்துடைய 4வது தூண் என்று சொல்லக்கூடிய பத்திரிகையாளர்களும் ஏற்படுகிறது. இதை எப்படி எடுத்துக்கொள்வது என்று தெரியவில்லை. ஆனால் இதே சம்பவம் நீடிக்குமானால் இன்றைக்கு அமைதியான முறையிலே போராடி கொண்டிருக்கக்கூடிய தென்னிந்திய பத்திரிகையாளர் மன்றம் சாலையில் இறங்கி போராடவும் தயாராக இருக்கிறது. இன்றைய தமிழக அரசு விரைவாக நடவடிக்கை எடுத்து 1950 இருந்த பத்திரிகை சட்டத்தை திருத்தி இன்றைக்கு ஊடகங்கள், அன்றைய காலகட்டங்களில் பத்திரிகையாளர்கள் மட்டும்தான் இருந்தார்கள், ஊடகங்கள் இல்லை. அன்றைய அந்த பத்திரிகையாளருடைய பாதுகாப்பு சட்டம் அப்படியே இருக்கிறது. இன்றைக்கு ஊடகங்கள் பெருவாரியாக வந்துவிட்டது. ஊடகத்திற்கான தனி பாதுகாப்பு சட்டத்தை ஏற்றி பத்திரிகையாளர் பாதுகாப்பு சட்டத்தையும் சேர்த்து புதிதாக பத்திரிகையாளர்களுக்கு ஜனநாயக பாதுகாப்பு சட்டத்தை உருவாக்கினால் மட்டுமே இன்றைக்கு பத்திரிகையாளர்கள் சுதந்திரமாக செய்தி சேகரித்து ஜனநாயகத்துடைய 4வது தூணாக நிலைநாட்டி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கமாகும். தயவு செய்து தமிழக அரசு தங்களுடைய கவனத்தை செலுத்தி பத்திரிகையாளர்களுக்கான தனி பாதுகாப்பு சட்டத்தை வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரிலே ஏற்றுமாறு எங்களுடைய சங்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்.